ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி மட்டன் தம் பிரியாணி பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க, ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக பிரியாணி பண்ணிடலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு கிச்சனுக்கு போகலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் போட போகிறீங்க, பாருங்கள் போட்டாச்சு. இப்போ லேசாக அது எண்ணெயில் கலந்ததும் இப்போ 1/2 ஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் மட்டன் ஏற்கனவே எலும்பு இல்லாமல் பெரிய பெரிய துண்டாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நம்ம பிரியாணியில் போடும்போது மட்டன் சாப்பிட்றதுக்கு நல்லா மெதுவாக நல்லா இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டும் கிடைக்குங்க, சீக்கிரமும் வெந்துடும். இந்த மாதிரி மட்டனை நல்லா இஞ்சி பூண்டு விழுது மஞ்சத்தூளோட கலக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 அல்லது 6 விசில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டைலில் பிரியாணி பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை நான் 10-15 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா போடணும். இதை போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம தம் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு நான் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா விழுதை இதில் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதுங்க, 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். இதை நான் 1/2 கிலோ அரிசிக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் வேணுங்க, அது அந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க, எண்ணெயில் நல்லா பொன்னிறமாகணும். நான் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன், இதுதாங்க பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசியில் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அதை ஊறட்டுங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டுருக்கோம்ல, கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். 1/2 ஸ்பூன் அளவு பட்டை சோம்பு பொடிங்க. இந்த பட்டை சோம்பு பொடி நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுங்க. இது எல்லா நான்வெஜ்ஜுகளுக்கும் நம்ம செஞ்சு போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப மணமாகவும் இருக்கும். இதோட லிங்க் வேணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கும் போதே பிரியாணி ஸ்மெல் வருதுங்க, ஏன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடினால். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டன் இதில் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் சேர்த்துருக்கேங்க. நம்ம சரி பங்கு சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் அதில் தண்ணி வேக வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை மட்டன் தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் தண்ணி அளந்துக்கோங்க. 1 பங்கு அரிசிக்கு நம்ம ஜீரக சம்பா அரிசிக்கு 1 பங்கு அரிசிக்கு நம்ம 2 பங்கு தண்ணி ஊற்றுவாங்க பொதுவாகவே. ஆனால் ஜீரக சம்பா அரிசி போடும்போது 1 பங்கு அரிசிக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றினா போதும். 1/2 கப் நம்ம கம்மியாக ஊற்றிக்கலாம், நல்லா வெந்துடும். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ எலுமிச்சை பழச்சாறு 1 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழை புதினா தழை நிறையா போட்டுக்கோங்க, நல்லா வாடையாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டுக்கோங்க, நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை இதில் போட்டுக்கலாம். ஊற வச்சு தண்ணி இல்லாமல் இதில் போட்டுக்கோங்க.
பாருங்கள் நல்லா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டுங்க. பாருங்கள் தண்ணி லேசாக வற்றி கொஞ்சம் அரிசியாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதாங்க கரெக்டான பதம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. தோசைக்கல் மேலே நம்ம வச்சுருக்கிற சட்டியை தூக்கி வச்சுக்கோங்க. இப்போ லேசாக கிண்டி விட்டுக்கோங்க. அடி விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லேசாக பரப்பி விட்டுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இப்போ நான் இலையை இதுக்கு அளவாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ அந்த இலையை மேலே வச்சு மூடிக்கலாம். இலையோட எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கும் போது இன்னும் டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ மூடி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வைக்கணும். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன். அதை தூக்கி இது மேலே வைக்க போகிறேன். அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 20 நிமிஷம் இப்படி வேக விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இலையோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிருச்சு கீழே. இப்போ இலையோட தண்ணி உள்ளே இறங்காமல் அப்படியே எடுத்துக்கலாம் மேலால். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. சுவையான மட்டன் தம் பிரியாணி. பாருங்கள் எவ்வளோ புழு புழுன்னு இருக்குன்னு. ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. நம்ம வச்ச தண்ணி கரெக்டாக இருக்குது. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றினா போதும். அந்த கணக்கில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ லேசாக புதினா தலையை போட்டு நான் கிண்டி விட்டுக்கிறேன். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. திண்டுக்கல் தலப்பாக்கட்டு ஸ்டைலில் மட்டன் தம் பிரியாணி ரெடிங்க. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.